Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, my Master. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ராஜா உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த ஜெபமானது இரவிலே தூக்கம் வராதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இரவு நேரத்தில் சுக நித்திரை வராதபடிக்கு பல குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும், இந்த ஜெபத்தின் மூலமாக என் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்கள் சுகத்தை விரும்பக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உங்கள் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கிறவர். உங்களை குறித்து அதிக அக்கறை கொண்டவர். இந்த இரவு நேரத்திலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இரவு முழுவதும் நான் உன்னோடு கூட நான் அமர்ந்து இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜாமக்காரர். அவருக்கு இருளும் சரி, வெளிச்சமும் சரி. இருளில் வருகிற இந்த பொல்லாத கிரியைகள் இரவு நேரத்திலே தூங்க விடாதபடி குழப்பங்களையும் எண்ணங்களையும் சிதறடிக்கிற, நம்மை வேதனைப்படுத்தி பார்க்க வருகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது கட்டப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மகிமையான என் தேவன் அப்பா நீங்க. அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த நேரத்தில் சொல்லி துதியுங்கள். உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நாளைய தினத்தை குறித்த கவலை உங்கள் இருதயத்தில் வேண்டாம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து அன்றைய தினம் அது கவலைப்பட்டு கொள்ளட்டும். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். படுக்கையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் அவரோடு கூட பேசிக் கொண்டிருங்கள். உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். எப்பொழுது என் தேவ சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வைப்பீர்களோ அப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். இப்பொழுதும் இந்த இரவு நேரத்திலும் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 4:8, நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரோடு கூட பேசிக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் என் தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரோடு கூட பேசுகிற பொழுது உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை பாரங்களையும், கசப்புகளையும், வெறுப்புகளையும், துக்கங்களையும், துயரையும், கண்ணீரையும் தேவ சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைத்து விட்டு அவரோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, என் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். என் இயேசு உங்களை வழி நடத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார். நிச்சயமாகவே உங்கள் எதிர்கால கவலையையும் தேவ சமூகத்துல எந்த நேரத்துல வைத்து பாருங்கள். இந்த இரவு நேரத்துல என் தேவனுடைய மகிமை இறங்கும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:5 பக்தன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இரவு நேரங்களில் என் தேவன் உங்களை தாங்குவார், உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தெய்வீக பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. உங்கள் சுமைகள் எல்லாம் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:24 சொல்லுகிறது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். சிந்தனையை சிதறவிடாதிருங்கள். உங்கள் சிந்தையை சிதறவிடாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த இரவு என் தேவன் உங்களோடு கூட பேசட்டும். என் தேவ மகிமை உங்களோடு கூட வந்து தங்கட்டும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடட்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் கவலைகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் துயரங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் சரீரம் முழுவதையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. சொல்லி பாருங்க, இயேசுவே, என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் அப்பா, என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் டாடி. இந்த இரவு நேரத்தில் நான் தூக்கம் இல்லாதபடி நான் தவிக்கிறேன். என் நித்திரையை ஒரு இன்ப நித்திரையாக நீர் மாற்றுவீராக. இந்த